நவம்பர் மாதம் நல்லபடியாக வந்து நிறைவடைஞ்சிருச்சு. அடுத்து வந்து டிசம்பர் வந்து பிறந்தாச்சு. இந்த மாதம் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் தொடங்கினோடனே போன மாதமும் நவம்பரில் 1ஆம் தேதி ஏகாதசி வந்துச்சு. டிசம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி பிறக்கும் போது ஏகாதசியோட வருது. நாளைக்கு பிரதோஷம், அப்புறம் பரணி தீபமும் ஏற்றணும். இதை பற்றின லாங் வீடியோ மதியம் வரும், கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் 3ஆம் தேதி திருக்கார்த்திகை, 4ஆம் தேதி பௌர்ணமி. ஸோ 4ஆம் தேதி என்னுடைய தங்கச்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் டே. ஸோ அதுக்கு விஷ் பண்ணணும். அப்புறம் சங்கடகர சதுர்த்தி 8ஆம் தேதி வருது. 15ஆம் தேதி திரும்ப வந்து திங்கக்கிழமை ஏகாதசி. அதுக்கப்புறம் மார்கழி 1 16ஆம் தேதி பிறக்குது. பிரதோஷம் நமக்கு வந்து 17ஆம் தேதி வருது. முதல் பிரதோஷம் வந்து இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை, 2வது பிரதோஷம் புதன்கிழமை வருது. முக்கியமாக அமாவாசை இந்த மாதம் அனுமன் ஜெயந்தி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லபடியாக வந்து ஆஞ்சநேயரை வந்து வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 30ஆம் தேதி முடியும் போது வைகுண்ட ஏகாதசி வருது. இந்த மாதம் வந்து 3 ஸ்பெஷலானது: திருக்கார்த்திகை தீபம், அதுக்கப்புறம் வந்து அனுமன் ஜெயந்தி, அப்புறம் வைகுண்ட ஏகாதசி. இது 3மே வருது. அதோடு மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் லீவும் வருது. உங்கள் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ண மறந்துடாதீங்க. திருவோணம் வந்து 23ஆம் தேதி. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இந்த மாதத்தில் எல்லா விசேஷங்களும் நல்லபடியாக நம்ம செஞ்சு கடவுளை வந்து வழிபடுவோம். அது மட்டும் இல்லாமல் லோனு, அதுக்கப்புறம் வந்து மழைக்காலங்கள்ங்கிறனால மெடிசன் செலவு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. இன்ஸ்டியூட்டுக்கு வாடகை கொடுக்கணும், அப்புறம் சம்பளம் கொடுக்கணும், அப்புறம் பால் காசு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், கரண்ட் பில்லு, இது மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் வந்து எடுத்து வைக்கணும். முக்கியமாக சேவிங்ஸுக்குன்னு தனியாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து நம்ம வந்து சேர்க்கணும். பணம் சேமிக்க 10 வழிகள்னு சொல்லி ஒரு லாங் வீடியோவில் கேலண்டர் சேமிப்பு பற்றி சொல்லியிருந்தேன். நானும் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருந்தேன். இந்த மாதம் கேலண்டர் சேவிங்ஸில் எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த ஷார்ட்ஸில் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்களும் சேமிக்க ஆரம்பிங்க.